ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா முத்து உங்களை எப்படி கிண்டல் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலையோடு தான் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா தினம் அந்த முத்துக்கிட்ட நீங்கள் அவமானப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஒரு வேலையோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லா இடத்துலையும் போயிட்டு வேலை தேடுறாரு. அப்போ ஒரு ஹோட்டலில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு வெளியே படிக்கிறாரு. போர்டு படிச்சுட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு இல்லை வேலைக்கு ஆட்கள் வேணும்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சப்ளையர் வேலைக்கு தான் ஆட்கள் வேணும், அது மட்டும் இல்லை ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அவரும் சம்பளத்தை சொல்கிறாரு. சரி, நீ உன்னை பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கியே, நீ நல்லா படிச்சிருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு இப்போ வேலை கண்டிப்பாக வேணும், அதனால் நான் இந்த வேலைக்கே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. சரி சேர்ந்துக்கோ, இன்னிலேருந்தே நீ வேலையில் சேர்ந்துட்ட சரியா, போ இப்பயே போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாடா ஏதோ ஒரு வேலை கிடச்சிது பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த வேலையில் சேர்ந்துட்டு வீட்டுக்கு அல்வாலாம் வாங்கிட்டு போகிறாரு. வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, ரோகிணி சீக்கிரம் வா, அம்மா சீக்கிரம் வாங்க, அப்பா வாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாரு. மீனா முத்து எல்லாருமே வராங்க. ஏன்டா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எனக்கு வேலை கிடச்சிச்சு தெரியுமா. அப்படியாடா, உனக்கு வேலை கிடச்சிச்சா, சூப்பர்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நீ படிப்படியாக முன்னேறி மேலே போயிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேரோட கொல்லிக்கண்ணு தாண்டா உன் மேலே பட்டுடுச்சு, அதனால தாண்டா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஆமாம், இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியான வேலை செஞ்சுட்டு வந்திருக்க, ஒரு வேலை கிடச்சிச்சா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எங்கே வேலை செய்கிற, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ், நீ இன்றைக்கி வேலையோடு வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த அல்வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அல்வாவை ரோகிணி மனோஜ் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, எடுத்துக்கடா, அவன் ஏதோ சந்தோஷமாக அல்வா கொடுக்குறான், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை முத்துவும் எடுத்துக்கிறாரு. இந்தாங்க மீனா, நீங்களும் எடுத்துக்கோங்க அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஏற்கனவே கொடுத்த அல்வா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா உள்ளே போயிடுறாங்க. இருக்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது முத்து வராரு. என்ன மீனா, நீ கடையிலே இருக்க மாட்டேன், இங்கே வீட்லேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, மாவு வந்து அரைக்கணும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் போய் கடையில் நிற்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னது நீங்களா, உங்கள் கையை காட்டுங்க, என்ன இவ்வளோ பெரிய கையாக இருக்குது, நீங்கள் பூ முழம் போட்டிங்கன்னா கல்லால் காசே சேராது, நிறைய பூ வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. மீனா பூவெல்லாம் விற்கிறதுக்காக கட்டுறதுக்கு வராங்க. அப்போ கடையில் இருக்கும்போது ஒருத்தவங்க பூ வாங்குறதுக்கு வராங்க. என்ன மீனா, உங்கள் கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறு இருக்குது, உங்கள் வீட்டில் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான்க்கா பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நான் தான் கழட்டி வச்சுருக்கேன், எதுக்காக வீட்டில் கழட்டி வச்சுருக்கேன், கழுத்தில் போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இல்லை ஒருத்தவங்க வீட்டில் மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரிலாம் எங்கள் மாமியார் இல்லைக்கா, ரொம்ப 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 நல்ல மாமியார், அவங்க எந்த கஷ்டமும் என்னை படுத்துறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த அக்கா அங்கேருந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ விஜயா வராங்க. வந்து உடனே கத்துன்னு கத்துறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் பூக்கடைன்னு வந்து இங்கேயே நின்றுட்டு இருக்க, வீட்டில் ஒரு வேலை ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மீனாவை திட்டுறாங்க. இல்லாத வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விஜயா ரொம்ப கோவமாக உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த அக்கா பார்த்துட்டு மறுபடியும் வராங்க. இல்லை அதுக்காக சொல்லலை, நான் கடைக்கு வந்தால் எல்லாத்தையுமே மறந்துடுறேன், ரொம்ப நேரம் கடையிலேயே நிற்கிறேன், அதனால தான் எங்கள் அத்தை அப்படி சொல்கிறாங்க, மற்றபடி எங்கள் அத்தை கோவப்படலை, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த பூ வாங்க வந்தவங்க கிட்ட சொல்கிறாங்க. சரி மீனா, அங்கே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, நீ உன் கடை தான் எனக்கு கிட்டையாக இருக்குது, அதனால தான் எப்போவுமே கோயிலுக்கு நான் இங்கே வந்து பூ வாங்கிட்டு போகிறேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு கடையாண்டியே நிற்கிறாங்க. அங்கேருந்து அண்ணாமலை உள்ளே போகிறாரு. உள்ளே எல்லாமே இருக்குது, போங்க மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ கடையில் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. மனோஜ் ரூம்குள்ளே போயிட்டாரு. அப்படியே போகிறாங்க. ரோகிணி போனோடனே அவ்வளோ சந்தோஷம். எங்கே வேலை கிடச்சிருக்கு மனோஜ் உனக்கு, எங்கே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கொஞ்சம் சாதாரண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார். ஏன் எனக்கு சொல்ல மாட்டியா, நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ், உனக்கு வேலை கிடைச்சது நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் இன்னைக்கு தான் உனக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே நீ வேலை தேடிட்டு வந்திருக்க, அப்போ நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கல, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்காக இல்லை, எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்கணும் தானே, நானும் கண்டிப்பாக ஒரு வேலை வேணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, இப்போ அப்படிலாம் இல்லை, எந்த வேலை கிடைச்சாலும்
இருந்தாலும் பரவாயில்ல நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டாரு. எப்போ பார்த்தாலும் இந்த முத்து திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்வா கொடுக்கும்போது கூட என்ன சொன்னான்னு பார்த்தியா? இது எந்த ஹோட்டலில் வாங்கினது, எங்கே வாங்கினது, எந்த ஹோட்டலில் என்ன கிடைக்குது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி கிட்ட சொல்கிறான்.